எஸ், இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளஸ் என்னோட ஹானஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ஷேர் பண்ண போகிற ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன், அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஏன் துப்பாக்கி விஜயனோட ஃபிசிக் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எவ்வளோ டேஸ் வந்து எடுத்துக்க போகிறேங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், இந்த ஃபேஸை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஹாய், நான் அரவிந்த். நான் வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி அண்ட் யூடியூப்லேயுமே பார்ட் டைமாக வந்து கண்டென்ட் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு சுத்தமான தமிழ் பையன். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த சேனலுக்கு ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸில் எல்லா கமெண்ட்டும் இல்லை, ஒரு சில கமெண்ட்டில் ப்ரோ நான் உங்களை இவ்வளோ நாள் நார்த் இந்தியன் நினச்சி உங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி ரேண்டமாக உங்கள் வீடியோ கிளிக் பண்ணால் தமிழில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு லைட்டாக மனசு ஒலிச்சிருச்சு. எனக்கு நார்த் இந்தியன்னு சொன்னது கூட பிரச்சனை இல்லை, வீடியோ இவ்வளோ நாள் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தது தான் லைட்டாக மனசு ஒலிச்சிருச்சு. ஸோ அப்படி கமெண்ட் பண்ண நபர்களில் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு வெள்ளை தமிழங்க. ஃபர்ஸ்ட் ஒய் ஐ வாண்ட் திஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கு எதுக்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தேவைப்படுது நான் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 1 இயராகவே ஜிம் போயிட்டுருக்கேன். பாஸ்ட் 1 இயராகவே நான் ஜிம் போயிட்டுருக்கேன் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் பார்க்குறதுக்கு அப்படி ஃபீல் ஆக மாட்டேன், ஏன்னா நான் வந்து டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணவே கிடையாது. ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் வீட்டில் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து ஒரு தமிழ் பையன் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்க போகிறேன். ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சமைப்பாங்க, டின்னருக்கு என்ன சமைப்பாங்க, இட்லி, தோசை, சம்டைம்ஸ் வந்து சப்பாத்தி வரும் இல்லையா, இதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் இது தானே இருக்கும். ஸோ இந்த டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபுட்டை ஃபாலோ பண்ணி மட்டும்தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நான் வந்து இதை தவிர்த்து சப்ளிமெண்ட்டோ இல்லை நான் வந்து ஒரு நாளுக்கு வந்து இவ்வளோ ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துருக்கணும்னு சொல்லியெல்லாம் சாப்பிட்டது கிடையாது. எனக்கு எப்போ வீட்டில் எக் செய்கிறாங்க இல்லை சிக்கன் செய்கிறாங்களோ அப்போ மட்டும் எடுத்துப்பேன். மற்றபடி நான் வந்து ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிலாம் நான் வந்து சாப்பிட்டது கிடையாது. ஸோ அதுக்கு எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கணுமோ அது கிடச்சிருக்கு அண்ட் ஐம் ஹாப்பி வித் திஸ். ஏன்னா நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோட கோல் என்னவாக இருந்துச்சுன்னா, நான் வந்து 1 இயர் கன்சிஸ்டண்ட்டாக ஜிம் போயிடணும் அண்ட் நான் எந்த ஒரு டிஷர்ட் கேஷுவல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபார்மல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெடிஷ்னல் வியராக இருந்தாலும் சரி, நான் எது வியர் பண்ணாலும் அதில் எனக்கு வந்து ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோல் வச்சு தான் நான் ஜிம்மையே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவும் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரீசெண்ட் டேஸில் வந்து ஓகே லெவல் 2க்கு போய் பார்க்கலாம், கொஞ்ச நாள் வந்து ப்ராப்பராக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட பாடியில் எவ்வளோ சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணி பார்க்கலான்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் செகண்ட் ரீசன், நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம்லலாம் 90 டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், 120 டே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா, அதை எனக்கும் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அண்ட் அது ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுதா, 100 டேஸ் நம்ம பண்ணுறோம், 120 டேஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரிசல்ட்டை கொண்டு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு அதுவும் ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஸோ இந்த 2 ரீசன்னால தான் நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ரீசன். நெக்ஸ்ட், நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக துப்பாக்கி விஜயனா ஃபிசிக்கை வந்து சூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். இப்போ ஃபிட்னஸில் வந்து பாடி வெயிட்டை ஏற்றி இறக்குறது எவ்வளோ கஷ்டமான ப்ராசஸோ அதே அளவுக்கு கஷ்டமான ப்ராசஸ் தான் ஒரே பாடி வெயிட்டில் வந்து மெயின்டைன் ஆகிறது, அதுவும் பல வருஷங்களுக்கு மெயின்டைன் ஆகிறது. அந்த ப்ராசஸில் விஜயனா வந்து தி கோட். ஏன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட் 10 இயர், அவரோட 10 இயரா 15 இயர்ஸ் கூட எடுத்துக்கலாம், அந்த ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூவிலையுமே அவரோட ஃபிசிக் வந்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்திருப்பார், எக்ஸப்ட் துப்பாக்கி. ஏன்னா துப்பாக்கியில் அந்த கேரக்டருக்காக அவர் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டிஃபைன்டான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனையும் எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் விஜயனாவோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கோ இல்லை வந்து ஃபிட்னஸோ கிடையாது, அவரோட ப்ரொஃபஷன் ஆக்டிங். அந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் தேவையோ அதை விட ஒரு பெட்டரான ஒரு ஃபிசிக்கை தான் வந்து விஜயனா வச்சுருந்தாரு. அண்ட் நான் இங்கே பாலிவுட் பற்றி பேசல, உடனே பாலிவுட்டை தூக்கிட்டு வராதிங்க. ஸோ நம்ம ஊர்லன்னு இல்லை, பொதுவாகவே ஆக்டிங்க்கு பாடியெல்லாம் தேவை கிடையாது. ஸோ அந்த அவரோட ஸ்டாமினாக்கெலாம் என்ன அளவுக்கு ஒரு ஃபிசிக் தேவையோ அதை விட ஒரு பெட்டரான ஃபிசிக்கே வந்து விஜயனா வச்சிருந்தாரு. இப்போ சேம் என்னோட ப்ரொஃபஷனும் ஒரு பாடி பில்டிங்கோ இல்லை நான் வந்து ஒரு ஃபிட்னஸ் கிரியேட்டராகவோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் மாடலாகவோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் ஆத்லீட்டாவோலாம் மாறப்போகிறதில்ல. அதனால் எனக்கு வந்து இந்த 6 பேக்ஸ் வந்து தெரியணும், லோவர் கட் ஆப்ஸ்லாம் ப்ராப்பராக தெரியணும், அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு கோலும் கிடையாது. என்னோட வேலை, நான் வந்து ஒரு 9 to 10 hours வந்து லேப்டாப் முன்னாடியும் கம்ப்யூட்டர் முன்னாடியும் உட்காந்துருக்கேன். அது வந்து எனக்கு லாங் டேர்மில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு நான் வந்து ஜிம் வந்து ஒரு எப்பயுமே ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணணும். அதனால் ஜிம் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் ஹாபியாக தான் நான் பார்க்குறேன். நான் ஜிம் ஜாயின் பண்ணும் போதுமே இதை டிசைட் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணேன். இப்போ நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் லைஃப் லாங் இதை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஜிம் ஜாயின் பண்ணேன். அதனால் எனக்கு வந்து 6 பேக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நான் கோலாக வைக்க போகிறதில்ல. அண்ட் இது கஷ்டமான ப்ராசஸும் கூட. இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது வந்து ஆப்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவும் இந்த லோவர் ஆப் கட்டெல்லாம் தெரியுது அப்படின்னா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா இந்த ஜிம் போன ப்ராசஸில் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஸோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ என்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னிக்கு இவ்வளோ நாள் விஜய் நான் எப்படி ஒரே பாடி வெயிட்டில் மெயின்டைன் ஆகிட்டு இருந்து துப்பாக்கியில் ஒரு நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரோ
அந்த ப்ளூ பிரிண்ட் வந்து எனக்கு செட் ஆகும்னு தோணுச்சு. அண்ட் அவரை மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு டிஃபைன்டான பைசப், ட்ரைசப் அண்ட் வைடரான ஷோல்டர் ஃப்ரேம், ஒரு டீசெண்டான பேக் அண்ட் எஸ்பெஷலி அந்த ஃப்ளாட் ஆப்ஸ் அதை கொண்டு வந்துட்டாலே நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஜெயிச்ச மாதிரி தான். ஸோ அதுதான் என்னோட கோல். நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் எவ்வளோ டேஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் வந்து 90 டேஸும் இல்லாமல் 120 டேஸும் இல்லாமல் சென்ட்ராக ஒரு சாலிட் 100 டேஸ் நான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இந்த 100 டேஸுமே நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஜிம்மும் சரி அண்ட் டயட்டும் சரி ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்க போகிறேன், என்ன டயட் ஃபாலோ பண்ண போகிறேன், எவ்வளோ கேலரிஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து இன்டேக் பண்ண போகிறேன், இது எல்லாத்தையுமே செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் அடுத்து வந்து என்னோட கரண்ட் பாடி வெயிட் எவ்வளோ இருக்குது, ஹைட் எவ்வளோ இருக்குது அண்ட் என்னோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குது, என்னோட ஸ்ட்ரென்த் செக் இதெல்லாமே வந்து ஜிம்மில் போய் பண்ணலாம். உங்களை ஜிம்மில் மீட் பண்ணுறேன். வந்து ஜிம்முக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்து ஜிம்மில் ஷூட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சரியாக தான் இருக்குது. பட் இப்போ பிரேக் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த் செக் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம வெயிட் என்ன, ஹைட் என்ன, அப்புறம் வந்து புஷ்அப்ஸ் புஷ்அப்ஸ்லாம் எவ்வளோ எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவல் வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது செக் பண்ணிவிட்டு தென் ஃபைனல் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 68.50 இருக்குது. அதாவது 68 கிலோ வந்து இப்போ என்னோட கரெக்ட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் என்னோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெஷர் பண்ணதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணது வந்து 170 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்னோட ஹைட்டு. ஸோ கரெக்ட் ஹைட் 170 சென்டிமீட்டர்ஸ், கரெக்ட் வெயிட் வந்து 68.50. நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னோட கரெக்ட் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஷர்ட்லெஸ் வீடியோக்கு வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஒர்க் அவுட்லையும் நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து புஷ்அப்ஸ். புஷ்அப்ஸும் புல்அப்ஸும் முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து பெஞ்ச் ப்ரெஸ் போடலாம். இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் வந்து எப்படி ஈஸியாக செக் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் 2 சைடு வந்து வெயிட் மாட்டிட்டு 5 ரெப்ஸ் பண்ணுவேன். அந்த 5 ரெப்ஸ் முடிச்ச உடனே வெயிட்டை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ எந்த வெயிட் வரும்போது என்னால் 5 ரெப்ஸ் எடுக்க முடியலையோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வெயிட் தான் வந்து என்னோட பிஆர் வச்சுட்டு நம்ம 100 டேஸ்க்கு அப்புறம் இது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம். அந்த சைடு 15 kg பிளேட் மாட்டிருக்கோம், இந்த சைடு 15 kg பிளேட் மாட்டிருக்கோம். ஸோ 15, 15, 30 ராட் வந்து நம்ம யூஸ்வலாக நான் எப்பவுமே கணக்கு வைக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி ராட் வெயிட் வந்து நெக்லேட் பண்ணிடலாம். இப்போ 30 ஓகேவா. ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னால் 15 போட முடியும்னு எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் 17.5 வந்து 2.5 வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடு. Yeah. Please tell me that I can't, that I won't, that I fail, that I'll never make it out, yeah. Please tell me all the bad, never good, fill my head full of every single doubt, yeah. Please say any negative thoughts, I pop off when I hear people say I cannot. I get off to the thought of proving everyone wrong, I won't stop to the top, so you better back off and get lost. I'ma stay loud, stay proud, never running out, never heading south. I'll be spreading out, call it word of mouth, can't put me down, I'll be getting loud. Having doubts, not what I'm about, have your f***ing cloud, it be raining now, I keep making sound, go another round, I'm legend bound, can't stop me now. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி இந்த 2.5 ரிமூவ் பண்ணிட்டு இப்போ 5 ஆகிருக்கோம்.
மூணாவது கொண்டு வந்து பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மேலேயே கொண்டு வரல, இங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து 50-50 2.5 2 வச்சுக்கணும். 2 வந்து 2 reps வந்து நம்மளால் பண்ண முடியிருக்கு. ஸோ 100 daysக்கு அப்புறம் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெட் லிஃப்ட் போட போகிறோம். பட் இந்த எல்லா ஜிம்லேயும் வந்து லெக் டே மட்டும் ஒருத்தன் ஸ்கிப் பண்ணிட்டே இருப்பான்ல, மற்ற எல்லா நாளும் கரெக்டாக வந்துடுவான், லெக் டே நான் மட்டும் லீவ் போட்டுருவான்ல, வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ லெக் டேலாம் போட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரீசெண்டாக மறுபடியும் லெக் டே போடுறதுக்கு. அதனால் பெருசாக போகணும் 15 இது பண்ணியிருக்கேன். அப்புறம் டைம் வந்து இப்போ 12:30 ஆச்சு. ஆக்சுவலாக நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. வெயிட் வந்து செக் பண்ணணுன்றதுக்காக அப்படியே எதுவுமே சாப்பிடாம வந்து வெயிட் செக் பண்ணியிருக்கேன். அதனால் எனர்ஜியும் இல்லை. ஸோ அதனால் நான் வெயிட் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. 15 வச்சுட்டு எவ்வளோ கவுண்ட் என்னால் எடுக்க முடியுது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஃபார்ம் மட்டும் எனக்கு கரெக்டாக என்னன்னு தெரில. நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது லெக் டே வந்து ப்ராப்பராக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஃபார்ம் மட்டும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள். தப்பாக இருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து 15 பதிலாக நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 kg இது பண்ணிவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் ரெப்பு மட்டும் 5 ரெப் கணக்கு வச்சு எவ்வளோ வெயிட் வரைக்கும் போக முடியுதோ செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்ட்ரென்த் செக் வந்து ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸ்குவாட்ஸில் வந்து 50 kg 50 kg ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எவ்வளோ கவுண்ட் வரையும் பண்ண முடியுதோ அந்த மேக்ஸிமம் ரெப் போயிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோட ஹானஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அண்ட் நான் எப்போலேருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா October 4 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக October 4 கேட்காதீங்க. நான் ஆக்சுவலாக 1 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. பட் நான் இன்னும் சப்ளிமெண்ட்ஸும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸும் பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கு தேவைப்படுற சில விஷயம்லாம் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு October 4 ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ October 4 இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு 100 days கழிச்சு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜர்னி முடிஞ்சிடும். நீங்களும் என் கூட சேர்ந்து இந்த ஜர்னியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் சேனலோ இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து கம்யூனிட்டி ஓப்பன் பண்ணலாமாமே. நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் தற்கூரி, நான் அவ்வளோவா யூஸே பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது கூட எப்படி ஒரு டுட்டோரியல் பார்த்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு ஒரு கம்யூனிட்டி கூட ஓப்பன் பண்ணுறேன். அதில் கூட உங்களோட ப்ராக்ரஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள். ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு கண்டினியூஸ் சீரீஸாக தான் இருக்க போகுது. நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணுறேன் அண்ட் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா என்னோட பாடியில் என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி நான் கண்டினியூஸாக வந்து டாக்குமெண்ட் பண்ண தான் போகிறேன். அண்ட் ஃபைனலாக மொத்தமாக ஒரு டாக்குமெண்ட்ரியும் ரிலீஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து லைக் பண்ணி இந்த சீரீஸை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்க வேண்டியது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களோட கடமை. ஸோ அதை பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Aravan. Do inspire.